ஹாய், வணக்கம். என் பேர் இளவரசன். இங்கே துபாயில இருந்து நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளை தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கனிம வளத்துறை பிரபா அவர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இந்த இடைக்கால 3 மாதம் நீங்கள் கொடுத்துருக்கிற தடையை நிரந்தரமாக ஆக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் வருத்தம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டு இந்த கனிம வளங்களை யாராச்சும் தடுத்துற மாட்டாங்களா அப்படின்றதான் என்னோட நீண்ட நாள் ஒரு ஒரு எண்ணமாவே ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு லஞ்சம் அப்படி இப்படி இவங்க ஏமாத்துறாங்க அவங்க ஏமாத்துறாங்க அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தோணலை. ஏன்னா இந்த கனிம வளம் அப்படின்றது இந்த கொள்ளை அடிக்கிறதுல அவ்வளோ பேர் இங்கேருந்து லாரி லாரியாக கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு இந்த கட்சிக்காரவங்களோட பினாமியை வச்சுட்டு வேற ஸ்டேட்டில் ஒரு ஒரு ஆளுங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு ஒரு நாட்டை எவ்வளோ வெட்டிட்டு எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ கொண்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் சொல்ல போனால் சாதாரண நினச்சி பார்க்க முடியாமல் 1,00,000 லட்சத்துலேருந்து கோடி வரைக்கும் சம்பாரிச்சதெல்லாம் இருக்குது. அப்படியாப்பட்ட ஸோ இந்த கனிம வளம் காக்கணும் அப்படின்றது என்ன மாரி பல பேருக்கு எண்ணங்களாகவே இருந்துட்டு இருந்தது. இதுதான் ஒன்று யாராச்சும் தடுத்து நிறுத்திட மாட்டாங்களா அப்படின்றது தான் கோரிக்கையாக இருந்தது. அதேமாரி இதற்காக நாம் தமிழர் கட்சி அவங்க தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, போராடினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா இருந்தாலும் அடுத்த போன 5 வருஷம் எந்த ஒரு செவியுமே சாய்க்கல கவர்மெண்ட். ஆனால் இப்போ இந்த 3 மாதம் இடைக்கால தடை அவ்வளோ பேர் வரவேற்கிறாங்க. இது தொடர்ந்து முழுமையாக தடை பண்ணிடணும் அப்படின்றதான் எல்லாத்தோட கோரிக்கையும் சரி. ஸோ அந்த மாரி தான் என்னோட கோரிக்கையும் நான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் தயவு செய்து இது நிப்பாட்டணும், இது ஃபுல்லாக தடை செய்யணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ கேரளத்துல இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. ஸோ பார்த்துங்க, அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கேருந்து போயிருக்கு, இப்போ நிப்பாட்டினோடனே அவங்களுக்கு எந்த அளவுக்கு செயல்பாடு நின்று இருக்குன்னு பார்த்துங்க. ஏன் அவங்க இதில் எதுவுமே இல்லை, கனிம வளம் இல்லை. ஸோ ஒரு கமாண்டு போட்டோம், உங்கள் மலைகள்லாம் உடச்சி போட்டோன்னா கடல் வழியே ஆப்பிரிக்கா வரலையுமே ரோடு போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கனிம வளத்தை வச்சுட்டு நம்மள்ட்ட இருந்து கேட்கறது என்ன நியாயம் அப்படின்ற மாரி நம்மளும் ஒரு கவர்மெண்ட் ஒரு கேள்வி கேட்கணும். அதேமாரி இந்த தற்பொழுது கவர்மெண்ட் கவுக்கிறதுக்கான பல வேலைகள் நடக்கும் கவர்மெண்ட் மூலியமாகவும் சரி. ஏன்னா இந்த கனிம வளங்கள் நான் சொன்ன மாரி தான் ஒரு நிமிஷத்துக்கு லட்சத்துலேருந்து கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறது. அது எப்படி எப்படி கவுக்கலாம், எப்படி நம்ம மறுபடியும் ஆட்சியை கவுத்துட்டு நம்ம உட்கார வச்சுட்டு அதில் எப்படி கொள்ளடிக்கலான்னு பெரிய பண முதலாளியும் சரி, இந்த பிஸ்னஸ் ஆளுங்களும் சரி அந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க. மக்களாகிய நம்ம தான் ரொம்ப கவனமாக இருந்து ஸோ இந்த மாரி தடுத்து நிறுத்தி இதை